இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கணும்? ஓகே, இது டிபெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டிங் நாலேஜ் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்குமே தேவை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒன் ஆஃப் தி தவிர்க்க முடியாத ஸ்கில்லு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே அவங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வராங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் நடக்கும், நாளைக்கு அது மூலயமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினப்பில் அவங்க வராங்க. ஃபர்கெட்டிங் தி ஃபேக்ட் தட் அவங்களே ஒரு பிராண்டு. ஓகே, எனிபடி கேன் பிகம் ஏ பிராண்ட் டுடே. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா, இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் சமம் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட். இதுதான் டூலு, இதுதான் கேமரா, எனி மொபைல் வச்சுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். அது பிரச்சனையே கிடையாது. நம்ம பண்ணுற கான்டென்ட் எல்லாமே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஓகே, எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் எப்போனாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சரி, டிக்டாக் இல்லாமல் போச்சு வச்சுக்கலாம், இந்தியாவில் இல்லாமல் போச்சு. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய கான்டென்ட் போட்டிருக்கீங்க, பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டிருக்கீங்க. ஒரு நாள் மியூசிக் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களோட நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் மியூட்டட் வீடியோஸாக தான் இருக்க போகுது. ஓகே, அதில் இருக்க ஆடியன்ஸை நீங்கள் ஓனே பண்ணல. ஆடியன்ஸை நீங்கள் ஓன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கும் சரி, அந்த கான்டென்ட் கிரியேட்டர் தான் பிராண்ட் ஆகணும்னாலும் சரி, அந்த ஆடியன்ஸோட டேட்டா உங்கள்கிட்ட இல்லை, அது எங்கேயோ வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. அது உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸோட டேட்டாவை நீங்கள் வச்சுக்கிற போகிறீங்க. நான் இப்படி கேட்குறேன். ஈவன் ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1,00,000 ஃபாலோவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் ஒரு சூப்பர் ஃபேன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 10%ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10% ஆஃப் தி பீப்புளோட டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? ஓகே, அந்த டேட்டாவை எப்படி கொண்டு வர்றது? வேறு என்ன உங்களால் ஆஃபர் பண்ண முடியும்? அவங்க கூட எவ்வளோ க்ளோஸராக உங்களால் டீல் பண்ண முடியும்? நான் இது இப்படி பார்க்குறேன். நீங்கள் டெய்லி ஒரு ரீல் போடுறீங்கன்னா டெய்லி உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் ஃபேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்குறீங்க? இப்போ உங்களை இதில் ஒரு சூப்பரான ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேறு என்ன அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்க முடியும்? இப்போ நான் வந்து இமெயில் லிஸ்ட் நான் மெயின்டைன் பண்ணுறேன். டெய்லி காலையில் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அது வீடியோ தவிர்த்து நான் போஸ்ட் போட்டால் கூட அந்த போஸ்ட்டு என்னுடைய கம்யூனிட்டியில் ஒரு 16,000 பேருக்கு போகுது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அது இமெயிலாகவும் போகுது. ஸோ மல்டிபிள் வேஸில் நான் வந்து லிங்க்டின்லேயும் ஆக்டிவாக இருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் ஆக்டிவாக இருக்கேன், இன்ஸ்டாலேயும் ஆக்டிவாக இருக்கேன். இது பத்தாதுன்னு யாரெல்லாம் எனக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் ரீச் அவுட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. இது நீங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு வேல்யூ எடிஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இல்லாத டேட்டாவை எப்படி நீங்கள் ஓன் பண்ண முடியும்? அது எய்தர் வந்து ஒரு இமெயில் நியூஸ் லெட்டருக்கு அது கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி, இல்லாட்டி இப்போ வாட்ஸ்அப்லேயே கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த இடத்துல பிரிங் பீப்புள் இன்சைட் யுவர் ஓன் டெரிட்டரி. அந்த டெரிட்டரி என்னன்னு பார்க்கணும். ஈவன் வாட்ஸ்அப் கூட வந்து அகைன் எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது வந்து சின்ஸ் அதில் பெரிய பிஸ்னஸ் இருக்கனால இட் இஸ் ஃபைனு. அதை தாண்டி அவங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல் சீட்டாக அவங்கள்ட்ட இருக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாருமே வச்சுக்கணுங்கிற நெசசரியான எனக்கு தெரியல. எதுக்குன்னா இது நீட் இருக்குது. ஓகே, ப்ரொவைடர் உங்கள்கிட்ட ஸ்கில் பேஸ்டு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இது தேவை. ஓகே, என்டர்டெய்னர்னா அது தேவையில்லை. என்டர்டெய்னருக்கு வந்து நம்பர்ஸ் தான் அங்கே கேமு. ஸோ வந்து பிராண்ட் அசோசியேஷன் அதை பேஸ் பண்ணி நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கில் பேஸ்டு பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓன் தி ஆடியன்ஸ். ஓகே, இப்போ அந்த இமெயில் நியூஸ் லெட்டர்லாம் ஒர்க் ஆகுதா சார்? ஏன்னா வந்து நான் ஃபாரினர்ஸ் நிறைய பேரோட ஆத்தர்ஸோட இமெயில் நியூஸ் லெட்டர்லாம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டான ஒரு 1-2 பேரோட நான் டேட்டாவே சொல்கிறேன். நான் ரொம்ப கிளியரான ஒரு சூப்பரான கொஸ்டின். அது எனக்கு இந்த கொஸ்டின்லாம் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஓப்பன் ரேட்டு 2% கிடையாது. ஓகே, நம்ம அனுப்புகிற இதை வந்து எப்படியும் பார்க்க போகிறது இல்லை, எதுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கெட் ரெஸ்பான்ஸ் இல்லை சென்டி இது மாதிரி டூல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா சீப்பர் ரேட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து அந்த லிஸ்ட்டுக்கு உங்களால் அனுப்ப முடியும். எத்தனை மெயில்னாலும் அனுப்பலாம். ஸோ அன்லிமிட்டட் மெயில்ஸ் டு ஏ லிஸ்ட் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், போரிங்காக இல்லாத வரைக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா எனக்கு ஓப்பன் ரேட் வந்து 12 to 13%. இண்டஸ்ட்ரியில் அது ஹை. ஓகே, அவ்வளோ பேர், அதாவது 100ல் 12 பேர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஐம் ஹாப்பி. 2 பேர் ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்துல 12 பேர் ஓப்பன் பண்ணுறாங்க, எனக்கு சந்தோஷம். அண்ட் எனக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு டைமும் வித்தியாசமான மக்கள் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு டெலீட் பண்ணுறப்ப என் பேர் பார்த்து டெலீட் பண்ணால் கூட பரவாயில்ல. தெர் இஸ் அ ரிமைண்டர் டாப் ஆஃப் தி மைண்டில். நாளைக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி சர்ச்சில் என்னையும் வச்சுருப்பாங்க. கரெக்ட், என்கிட்ட தான் வருவாங்கன்னு நான் சொல்ல, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு 2-3 பேரில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நேமும் அதில் இருக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்மு ஒரு வேல்யூ எடிஷனும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அது எனக்கு லாஸ்ட்டில் ஒரு காமர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ
நிறைய கான்டென்ட் கிரியேட்டர் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்காங்க. டெலிகிராமில் ஒரு இல்லை எத்தனை நாள் எத்தனை இடத்துல வேணா இருக்கட்டும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதுக்காக நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி தேவையில்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க கான்டென்ட்டை அதே வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப் ரீல் ஷார்ட்டாகவும் போட போகிறீங்க. ஓகே. அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா லிங்க்டின் போஸ்ட்டாகவும் போகும்போது நீங்கள் அதை இமெயில் நியூஸ்லெட்டர்லையும் அனுப்பிச்சிக்கலாம். ரீபர்பஸிங் தான், புதுசாக திரும்ப திரும்ப வந்து பண்ண தேவையில்லை. நீங்கள் எழுதுனதை தான் வீடியோவாக பண்ணுறீங்களா, எழுதுனதை டைப் பண்ணிங்கன்னா தட் வில் பிகம் ஏ டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கொண்டு போக முடியும். அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மெட் லிங்க்டின்ல சூப்பராக ஒர்க் ஆகுது.